ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d மற்றும் 4a + 4d எனில் 19வது உறுப்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்ம கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினாவே என்ன இருக்குன்னா, டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அப்போது இங்கே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேட் ப்ராசஸ் ஆகும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் நம்ம பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு சில ஷார்ட்கட்டு இல்லை ஒரு சில புரிதலோடு நம்ம சம் சால்வ் பண்ண முடியுமோ அந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 4th அந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 3a + 2dன்னு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. 3a + 2d இது என்னது, T4th டேர்ம் இப்படி இருக்குது. அடுத்து அதனுடைய 7th டேர்ம் பார்த்தீங்கன்னா இருக்குது 4a + 4d இருக்குது. அப்போது 4a + 4d இது என்னது 7th டேர்மாக இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது, டியோடைய வேல்யூஸ் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 6. அப்போ அடுத்து 7 வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இதே மாதிரி நம்ம ஒரு சீக்வன்ஸாக எழுதலாம். ஒரு லாஜிக்காக தான் நான் இதை சொல்லித்தர போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் ரொம்ப ப்ராசஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் போத் ஆர் ஈக்குவலாக தான் வரும், தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அந்த ஒரு லாஜிக்கு படி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். அடுத்து T9 வரும், சரிங்களா. 8 9 அப்போ 10 வரும். T10 வந்துதான் இங்கே 5a ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6dஏ இருந்திருக்கும். அடுத்து இங்கே T உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 12 போச்சுன்னா இங்கே 13 வந்திருக்கும். 13 வந்திருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா 6a ப்ளஸ்ஸு இங்கே 7 அதை பார்த்தீங்கன்னா 3 இங்கே 8 வந்திருக்கும், சரிங்களா. 2 4 6 இங்கே 8 இங்கே D வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3 நம்பர் இங்கே வரணும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது. அப்போ 14 15 அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இங்கே 16. அப்போ T16 வரும்போது கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா 7a ப்ளஸ்ஸு இங்கே 2 டிஃப்ரென்ஸ் வரணும், அப்போ 10d. அடுத்து பார்த்தீங்கன்னா T19th ஏன்னா 17 18 பிட்வீனில் இருக்கும், இங்கே 14 15 பிட்வீனில் இருக்கும், இங்கே 11 12 பிட்வீன் இருக்கும், இங்கே 8 and 9 பிட்வீன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணால் 8a + 12d இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சீரியஸாக நம்ம இதை மேக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது கொடுத்துக்கிற 2 கான்செப்ட் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இது இன்கேஸ் அவங்க நீங்கள் ஏதோ ஒரு டி கொடுத்துருந்தாலும் கூட சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம கொடுக்கல அவங்க. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்ன நிறைய பெரிய ப்ராசஸ் ஆகும். இந்த சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா மினிமம் ஒரு 3 to 4 minutes ஆகலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய அசம்ஷன் எடுக்கணும், நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்காக. அப்போ இதனுடைய டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 8a + 12d = T19th அதுதான் ஆன்சர். அப்போது 19th டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 8a + 12d இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அதாவது நம்ம பார்த்தோன்னா குரூப் 4 எக்ஸாமாக கிட்டத்தட்ட 2500 கொஷின் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சீரீஸாக நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 16 பர்டிகுலராக ரீசனிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆன ஒரு வீடியோஸ், சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன இருக்குது. ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கற் பலன் பார்த்தோன்னா 4623 ஆகும். இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை எவ்வளவுன்னு கேட்குறாங்க, சரிங்களா. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை பிரித்து தரேன்றாங்க கூட்டுத்தொடர் வரிசையில். அப்படி இருக்கும்போது சீக்வெண்ட்டாக இருக்கும் அது, சரிங்களா. ஒன்றோட ஒன்று கம்பேர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனுடைய 2 நம்பர் ரொம்ப லோயஸ்ட் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது இதில் லோயஸ்ட் 2 நம்பர் இதுதான். இது எப்படி நம்ம பாருங்கள், டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும் எப்போது ஏபியில், அது மட்டும் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், சரிங்களா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பெருக்கற் பலன் சொல்லிக்கிறாங்க. 2 நம்பர் சின்ன நம்பர் எடுக்கும்போது பெருக்கற் பலன் பார்த்தீங்கன்னா 4623 வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணாமலே ஈஸியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 64 இங்கே 69 இருக்குது. இது 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9 நாங்கள் 36. அப்போது 36 வந்தனால யூனிட் பிளேஸில் 6 வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா நம்ம யூனிட் பிளேஸில் 3 வரணும். அடுத்து இங்கே சின்ன நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதுதான் 65 69. இது 2த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 9 5 45. அப்போ அந்த யூனிட் பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும் 5 தான் வந்திருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது.
அடுத்து பார்த்தீங்கன்னா 67 69 இது நீங்கள் எடுத்து பண்ணும்போது 9 7s are 63. அப்போ யூனிட் பிளேஸில் 3 வந்திருக்கு. ஓகே, இது எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 8 இருக்குது 9 இருக்குது. அது 68 69 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 9s are அது 8 9 8s are 72. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது 8 9 72. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72ல் இங்கே 2 தான் யூனிட் பிளேஸ் இருக்குது. ஆனால் இங்கே 3 தான் யூனிட் பிளேஸாக வரணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் சி தான் கரெக்டாக ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் நீங்கள் இப்படி போட்டால் ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்காக சொல்லி தந்திருக்கேன். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், முதல் எண் இயலெண்களுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா 253 எனில் என்னுடைய மதிப்பு வந்து என்னென்னு கேட்குறாங்க. என்னன்னா இங்கே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ஆப்ஷன் வைஸ் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்னன்றது ஒன்று இங்கே 22 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி என்ன ஃபார்முலா அதுக்கு 22 × 23 எழுதிக்கலாம் பை 2. இதுக்கான என்ன ஃபார்முலானா n × n + 1/2 இதுதான் ஃபார்முலா. அப்போது இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 11 டைம்ஸ். அப்போது 23 × 11 அப்போ பார்த்தீங்கன்னா 23 அகெயின் 23. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 253 வந்திருக்கும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 253ன்னு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான விடை. இதே கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1³ + 2³ + up to etc. + n³ இந்த மாடலும், அடுத்து 1² + 2² + up to etc. + n² இந்த மாடலும், 1 + 2 + 3 + up to etc. n. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 3 + up to etc. + 2n - 1 இந்த ஃபார்முலா. இந்த மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடை பேஸ் பண்ணி தான் அந்த நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சம்மோடைய வேல்யூ கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் என்ன பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் + 4 ஃபேக்டோரியல் + 22 ஃபேக்டோரியல் எல்லாத்துக்கும் அடிஷன் இருக்குது என்ற கூடுதலின் 1ஆம் இலக்க எண் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி வரும்போது யூனிட் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. யூனிட் டிஜிட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், தட் மீன்ஸ் அது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போது ஜென்ரலாக 2 ஃபேக்டோரியல் நீங்கள் அப்படி எழுதுனா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா 1 × 2 இருக்கும். அப்போ 2ன்னு ஆன்சர் வரும். இதே நீங்கள் 3 ஃபேக்டோரியல்னால் இதுக்குள்ளே 1 × 2 × 3 வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். அடுத்து 4 ஃபேக்டோரியல்னால் அதே மாதிரி சிமிலர்லி 1 × 2 × 3 × 4 வரும். அப்போது நம்மளுக்கு 24 கிடைக்கும். அடுத்து 5 ஃபேக்டோரியல்னு சொல்லும்போது 1 × 2 × 3 × 4 × 5 இதை நீங்கள் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் 24 × 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரும். அப்போது இந்த மாதிரி அடுத்தடுத்து இங்கே 7 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் நீங்கள் 8 ஃபேக்டோரியல் அப் டு நீங்கள் எவ்வளோ ஃபேக்டோரியல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதனுடைய யூனிட் பிளேஸில் கண்டிப்பாக என்ன தான் வரும்னா 0 தான் வரும். அதுக்காக நான் சொல்லிடுறேன். அப்போது இதில் கொடுத்துக்கிற இதனுடைய ஆட் நம்ம பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் பாருங்கள். 2 + 6 + 24 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 + 6 30 32. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூனிட் பிளேஸில் வந்து 2 தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இன்கேஸ் இதே கேள்வியில் முன்னாடி இங்கே 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இப்படி கொடுத்துருந்தா நம்ம 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 33 வரும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிஏ இருந்திருக்கும். சரிங்களா? இந்த கொஷின்ஸை அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக நான் சொல்லி தந்திருக்கேன். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? ஜிபி சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸு. 9 + 3 + 1 + up to etc. இன்ஃபினிட்டி என்னும் தொடரினுடைய கூடுதல் கேட்டுக்கிறாங்க. சம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சம்முன்னா என்ன ஃபார்முலானா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. a / 1 - r இதுதான் ஃபார்முலா. ஏன்றது 9, ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் வந்து முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். அப்போ 3/9 வரும். இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் 1/3 வந்துடும். இதுதான் 6. அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 / 1 - ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 1/3. இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 9 இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 - 1 2. அப்போ 2/3 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். சரிங்களா? இது மல்டிப்ளை ஆனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 3/2. அப்போது இது நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 9 × 3 27/2. சரிங்களா? அப்போ 27/2ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 27/2. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கான்செப்டை கேட்டு இவங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அதாவது T20 + T21 up to etc. T30 = 0
என ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவற்றுள் எது தவறுன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, எது தவறுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் T20 ஸ்டார்ட் பண்ணி T30 இல்லை மொத்தம் 11 நம்பர் வரும். அப்போ இங்கே 0 வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 5 நம்பர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த பக்கமும் ஒரு 5 நம்பர் இருக்கும். சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது ஏபி சீரிஸ்ன்றதுனால டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அங்கேயும் இருந்தால் அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த சைடெல்லாம் நெகட்டிவ் இருந்திருக்கும், இந்த சைடெல்லாம் பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். சரிங்களா, இப்படி வந்திருக்கலாம். அப்படி வரும்போது அதாவது இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 வரும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். -1 -2 -3 -4 -5 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 1 2 3 4 5 இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு தான், எந்த தப்பும் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்பவை அதாவது இந்த மாதிரி ஒரு சீரிஸ் T10 T20 இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஜிபி சீரிஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 10 ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு ஜிபி சீரிஸ் தான். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா N1 + N2 ஆட் பண்ண 50 வரும். ஏன்னில் TN1 + TN2 = 0ன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு T20. சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது T30. இப்போது இது N1 இது N2 நம்ம எடுத்துக்கினா அப்போ இங்கே என்ன இருக்குது 30 + 20 + 30 ஆட் பண்ணால் 50 கிடச்சிருக்கு. அதே அந்த T1உடைய வேல்யூஸ் இந்த இடத்த இதையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0வும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா டி ஒரு மிகை எனில் ஏவும் மிகை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது டி வந்து ஒரு பாசிட்டிவ்னா ஏவும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் வந்து கம்மி. சரிங்களா, அது மாதிரி வராது எப்பயுமே. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். சரிங்களா, கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 1³ + 2³ + 3³ up to etc. k³ = 72900 எனில் 1 + 2 + 3 + up to etc. k னுடைய மதிப்பு வந்து என்னென்னு கேட்டுறாங்க. இப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் k × k + 1 / 2 இப்படி இருக்கும். இதனுடைய வேல்யூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா k × k + 1/2 ஹோல் ஸ்கொயரில் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 72900 கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த ஸ்கொயருக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா k × k + 1/2 இந்த ஹோல் ஸ்கொயருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த 729 நம்ம ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு வரோம்னா 27உடைய ஸ்கொயர் இருந்தால் 729. அந்த 100க்கு தான் அப்போ நம்ம 0 போட்டுட்டு இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு இந்த 0 கேன்சல் ஆச்சு. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தோன்னா 270. அப்போ இதனுடைய ஆன்சர் இங்கே கேட்டிருக்காங்க. இது இந்த ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதனுடைய ஆன்சர் 270. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கொஷின்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + y மதிப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷின்ஸ் நான் வந்து எழுதுகிறேன். என்ன இருக்குது பாருங்கள். 2, 3, 5, 9, x, அடுத்து 33, அடுத்து பார்த்தீங்கன்னா y இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போனால் இங்கே டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 1 அதில் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது இதனுடைய டிஃப்ரென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன், இதனுடைய டிஃப்ரென்ஸ் இங்கே எழுதுகிறேன். இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. அடுத்து இது வந்து இப்போ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 1 இருந்தால் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இந்த 2 இருந்தால் அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இங்கே 2 இருந்தால் இங்கே 4 இருக்குது. 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இங்கே என்ன இருக்கும் கண்டிப்பாக 8 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 17 வந்திருக்கும். சரிங்களா, அப்போது இங்கே 17 இருக்கான், இந்த இடத்துல இருக்கும் 17. இப்போது இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 16 வந்திருக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 33 வந்திருக்கு. அடுத்து வந்து இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 32 வரும். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 65 வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க, இந்த ஆன்சர்ஸ் வந்துடுது. அதே மாதிரி இதனுடைய அடுத்தடுத்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா 17 + 65 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
உங்களுக்கு 12 2 மீதி 1 ஸோ 8 82ன்னு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் அது. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல கேள்வி நீங்கள் படிச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு டி என்ற இடத்தில் வரும் எண் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். டி என்ற இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே வந்து என்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்குது. சரிங்களா? அப்போது அந்த 8 நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 68 மல்டிப்ளை ஆஃப் 1 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 8ன்னு கொடுக்க போகிறேன். இதை சால்வ் பண்ணால் 68 இன்ட்டு 1 68 மைனஸ் 8 வரும்போது 16 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 0.5ஆல் இன்க்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணியும் அடுத்து ஒவ்வொரு டைம்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா 6 என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணிவிட்டு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 68.1.5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இது வந்து இதோட 6 ஆட்னா 14 வரும். அப்புறம் இங்கே ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே 68 இங்கே 60 இங்கே வந்து ஆன்சர் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இங்கே 60 × 1.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 90 கிடைக்குமா? ஆமாம் 90 ப்ளஸ்ஸு 14 104 இல்லைங்களா? அதாவது 60 ப்ளஸ்ஸு அது 0.5னா 30. அப்போ இது ஃபர்தர் சால்வ் பண்ணால் 90 ப்ளஸ்ஸு 14 104 கிடைச்சிரும். சரிங்களா? என்ன கிடச்சிருச்சு? 104 கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக என்ன பண்ணோம், இதே மாதிரி 104 இன்ட்டு 2 போடணும் மைனஸ் இப்போது நம்ம என்ன பண்ணணும் 20 போடணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் 6 ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள்ஸ் மட்டும் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி ரூல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 208 கிடைக்கும். 208ல் 20 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 இங்கே 8 கிடைக்கும், இங்கே 18. அப்போ 118 கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம உணர முடியுது. பாருங்கள் 60 104 188 இப்படி இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 42 இருக்குது. 42 இன்ட்டு 1 மைனஸ் 6 பண்ணணும். சாரி மைனஸ் 8. சரிங்களா? மைனஸ் 8 பண்ணால் 42லேருந்து 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 42லேருந்து 8 போச்சுன்னா இது வந்து கடவானோம். ஸோ 12. அடுத்து 4 இருக்கும், இங்கே 3 34 இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டுக்கு 34 வந்திருக்கும் இந்த இடத்துல. அடுத்து 34 என்ன பண்ணியிருக்கணும் 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு இங்கே 8 இருக்குது. அப்போ இங்கே 14 வந்திருக்கும். இதை சால்வ் பண்ணோம். 34.1.5னா ஸோ 34 ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 34 அதில் பாதி 17 ப்ளஸ் ஒரு 14 ஆட் பண்ணோம். இது ஃபுல்லாக சால்வ் பண்ண வரும் பாருங்கள். 8 + 7 15 5 மீதி 1 4 5 6 65 வந்துடுச்சு. அப்போ இங்கே 65. அடுத்து பார்த்தீங்கன்னா 65 இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் மைனஸு 20 இப்படி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 130. 130ல் 20 போச்சுன்னா 110 வரும். இப்படி வந்துடும். அடுத்து 110 மல்டிப்ளை ஆஃப் 2.5 அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 26 வரும். சரிங்களா? ஏன்னா நான் 6 என்ன பண்ணால் ஆட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி வரும். அடுத்து 110 நீங்கள் 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 110 2 முறை எழுதிக்கலாம். அப்புறம் அதில் பாதி 55. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26க்கு ஆட் பண்ணிடணும். ஃபர்தராக எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் இங்கே 11 1 மீதி 1 2 3 5 10க்கு 0 மீதி 1 அப்போ 3. ஸோ 301 கிடச்சிருச்சு. அப்போது இங்கே 301 வரும். அப்போது இது ஏ, இது பி, இது சி, இது டி பிளேஸ். அப்போ டி பிளேஸில் 301 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பட் ஆனால் ரெகுலராக டிஎன்பிஎஸ்சியில் வர என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேல்யூஸை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு சிம்பிள்ஸ் வந்து மாற்றிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த வேல்யூஸில் வரும்போது. இந்த மாதிரி சீக்வன்ஸை இப்போ வர அதிகமாக கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ் இது. ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு பார்த்தோன்னா 10 கொஷின் வந்து நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் நம்ம இது வந்து ரீசனிங் டாப்பிக்கு கிட்டத்தட்ட நம்ம இதுவரை 16 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இது 3rd பார்ட். சரிங்களா? இப்போது
இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது. இதனுடைய அடுத்த உறுப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தாலே தெரியுது, இது ஒரு ஜிபி சீரீஸ். என்னது? ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சீரீஸு. இப்போது ஜிபி சீரீஸ்னால் என்னென்னா, இங்கேருந்து நம்பரை இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈக்குவலாக வரும். அப்போ 1/8 இது ஹோல் டிவைட் பை 3/16 நீங்கள் பண்ணிங்கன்னா இது என்னாகும்? 1/8. இது நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். மல்டிப்ளை ஆச்சுன்னா மேலே போச்சுன்னா 16/3 வரும். இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 2. அப்போ 2/3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அகெயின் வந்து சால்வ் பண்ணணும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அடுத்து இங்கே ஒரு ஆன்சர் வரும், அது வந்து நம்ம இங்கே வச்சுக்கிற ஆன்சர் வச்சு சால்வ் பண்ணிடலாம். அப்போ 1/81 இருக்குது, 1/81. இப்போ இங்கே 1/18 இருக்குது. அப்போ இது மேலே வந்துச்சுன்னாகும் 18/1 வரும். அப்போ சால்வ் பண்ண 2 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். சரிங்களா? 9 டேபிள் காமன். அப்போ 2/9 வந்து அப்போ இது வரல. ஏன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 2/3 தான் வரணும். அடுத்து 2/3 செக் பண்ணி பார்க்குறேன். 1/81 இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 3/2 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை. இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 27 வரும். அப்போ இது பார்த்தோன்னா 1/54 வந்திருக்கு. இதுவும் வரல. சரிங்களா? 1/81. சாரி இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்து என்ன பண்ணோம், அதோட நம்ம சப்ட்ராக்ஷன், அதோட டிவைட் பண்ணோம். இங்கே கொஞ்சம் மாற்றி சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். அதாவது ஆப்ஷன் எடுத்து முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2/3 இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடி எனக்கு 1/18 இருக்குது. அப்போ அது என்ன இருக்கும்? 18/1 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 6 முறை. அப்போ 2 6 12. இதுவும் வரல. ஏன்னா நமக்கு என்ன இருக்கும்? 2/3 தான் வரணும். அப்போ இந்த ஆன்சர் எடுத்துக்கிறேன். 1/27. இதை நம்ம பண்ணும்போது ஆகும். ஸோ 18/1 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 முறை, இது 2 முறை. ஏன்னா 9 டேபிள் காமன். அப்போது 2/3ன்னு வந்துடுச்சு. அப்போது நம்மளுக்கு இங்கே 2/3 வந்திருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 2/3 வந்து அதனுடைய ரேஷியோஸ் வந்து வந்திருக்கிறதுனால இந்த ஆன்சர் தான் சரியான விடை. 1/27ன்றது கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுகிட்டே வருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்குள்ளே தெரிவிங்க. அதுக்கடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.